கிருஷ்ணனாலும் தசார்ஹணா அப்படின்னு பேரு கிருஷ்ணனுக்கு. ஏன்னா தசார்ஹண குலத்தை, தசார்ஹ குலத்தை சேர்ந்ததால் கிருஷ்ணனுக்கு தசார்ஹணகான்னு பேரு. அப்பேற்பட்ட தசார்ஹணனாலும் அர்ஜுனனாலும் சொல்லப்பட்டவாறு அக்னி அந்த கானகத்தை எரிக்க தயாரானான். உடனே பெருசா ஒரு ஃபார்ம் எடுத்துட்டார் அக்னி தேவன். அந்த மொத்த கானகத்தையும் அப்படியே இது பண்றதுக்கு ஒரு பெரிய சக்தி வடிவம் கொண்டார். அனைத்து புறங்களிலிருந்தும் சூழ்ந்து யுகத்தின் முடிவில் அனைத்தையும் உட்கொள்ளும் ஒரு பெரிய வடிவத்துடன் காண்டவ வனத்தை உட்கொள்ள தொடங்கினார். சூரிய கதிர்கள் மேருவின் மீது படும் பொழுது அந்த மேரு எப்படி அப்படியே தகதகதகதகன் இருக்குமோ அந்த மாதிரி இந்த காண்டவ வனமே ஒளிர்ந்து கொண்டிருந்ததுன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார் வைஷம்பாயனர். இருவரும் அவரவரினுடைய தேர்களில் ஏறிக்கொண்டார்கள். யாரு? கிருஷ்ணனும் அர்ஜுனனும். கானகத்தின் எதிர்ப்புறங்களில் நின்று கொண்டு தங்களை நிறுத்தி கொண்டு காண்டவ வனத்தில் வசித்து வந்த அனைத்து உயிரினங்களையும் படுகொலை செய்து வந்தார்கள். அங்கேருந்து ஒண்ணுமே தப்பிக்க முடியாது. ஏதாவது தப்பிச்சுதுன்னா அடிச்சுடுவா, அது போய் நெருப்புல விழுந்துடும், செத்து போயிடும், அக்னிக்கு ஆகுதி ஆயிடும். அதுதானே அக்ரிமெண்ட். அந்த வனவாசிகள் எந்த இடத்திலெல்லாம் தப்பிப்பதற்கு நினைத்தார்களோ அங்கேயெல்லாம் இவர்கள் இருவரும் இருந்தார்கள், தடுத்தார்கள். நிச்சயமாக இதை செய்தார்கள். அண்ட் என்ன சொல்றார் இங்க வைஷம்பாயனர்? நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஜனமேஜயா, பார்க்கும் பொழுது எப்படி இருந்ததுன்னா 2 தேரும் ஒரே தேரு போல் இருந்தது. 2 யோத்தாக்களும் ஒருவர் போல இருந்தார்கள். வித்தியாசமே படுத்த முடியல கிருஷ்ணர் யாரு அர்ஜுனர் யாருன்னு. அந்த மாதிரி இருந்தார்கள். 100கணக்கிலும் 1000கணக்கிலும் உயிரினங்கள் பயங்கரமாக கதறல்களை எழுப்பி எல்லா திசைகளிலும் ஓட ஆரம்பித்தார்கள். சிலவற்றிற்கு சில உறுப்புகள் எரிந்து போன, சில அதிகமான வெப்பத்தால் அங்கேயே பொசுங்கி மாண்டு விட்டன, சில வெளியே வந்தன, சில அச்சத்தால் ஓடிவிட்டன, சில தன்னுடையவர்களை கைவிட முடியாமல் கூட்டத்துடன் அங்கேயே அமைதியாக இறந்து போன, சில என்ன பண்ணாத சக்தி இருக்கிறதுனால மேலெழுந்த வாரியாக விரைவாக எழுந்து திருப்பி நெருப்பின் கீழே விழுந்தன, சில உருண்டு அங்கங்கள் பொசுங்கி எரிந்து இறந்து போனர். இந்த மாதிரி பல விதமா எல்லா ஆயிரக்கணக்கான உயிரினங்களும் அங்கு இறந்து கொண்டிருந்தது. அனைத்தும் விரைவாக அழிந்து கொண்டிருந்தன. கானகத்தின் குளங்களும் ஏரிகளும் நெருப்பினுடைய வெப்பத்தால் கொதிக்க ஆரம்பித்து விட்டது. எல்லாம் ஹாட் வாட்டர் பாத் ஆயிடுது. அதிலிருந்து நீர்வாழ் விலங்குகளும் அழிய ஆரம்பித்தன. தப்பிக்க நினைத்த உயிரினங்கள் அர்ஜுனனினுடைய கணைகளால் துண்டாகப்பட்டார்கள். எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் துண்டாகப்பட்டு விழுந்தார்கள். கானகவாசிகள் எல்லோரும் பெரிதாக ஓலமிடத் தொடங்கினார்கள். அந்த ஓலம் பழங்காலத்தில் சமுத்திர மதனத்தை ஏற்பட்ட போது, பார்க்கடலை கடைந்த போது ஏற்பட்ட பயங்கரமான ஓலத்தை போல இருந்தது. வானத்தை எட்டிய அந்த தீச்சுடர்கள் அது என்னாச்சு? அதனால் தேவர்களும் பெருந்துன்பத்திற்கு ஆளானார்கள். ஸ்வர்கவாசிகள் அனைவருமாக சேர்ந்து இந்திரனை அணுகினார்கள். ஹே பிரபோ, ஏன் அக்னி கீழ் இருக்கும் உயிரினங்களை எரித்து கொண்டிருக்கிறான்? உலகத்தின் முடிவுக்கான நேரம் வந்து விட்டதா என்ன? இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு தேவர்கள் அனைவரும் இந்திரனிடம் கேட்டவுடனே தேவர்களினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அக்னியினுடைய செயலை தானே கண்ட அந்த வஜ்ரதாரி என்ன செய்தார்? காண்டவ வனத்தை பாதுகாப்பதற்காக புறப்பட்டான். முழு மேகங்களையும் அந்த காட்டிற்கு மேல் திரட்டினான் வாசவன். வாசவன்கிறது யாரோட பேரு? இந்திரனோட பேரு. எரிந்து கொண்டிருக்கும் அந்த வனத்தின் மேல் மழையை பொழிய தொடங்கினான். அடர்த்தியான மழை காண்டவ வனத்தின் மீது பொழிந்திருக்கும் பொழுது பொழிந்தது. ஆனால் ஏற்கனவே அக்னி பலமா இருந்தது இல்ல, பொழிந்த அந்த மழையும் பாதி வானத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே நெருப்பினுடைய வெப்பத்தால் மிகவும் வற்றி போய் ஏதோ கொஞ்சம் தான் கீழே விழுந்தது. அதனால் அது பெரிதும் நெருப்பை பாதிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் பெரிதாக நெருப்பை அடையவே இல்லை என்று சொல்லலாம். அக்னியின் மீது கோபம் கொண்டான் இந்திரன். அதனால் மேகங்களை இன்னும் அதிகமாக சேகரித்து இன்னும் கனமான கடும் மழையை பொழிந்தான்.
அந்த மழையால் அக்னி கட்டுக்குள் அடங்கிவிட்டார். அடர்ந்த மேகம் கானகத்தை சூழ்ந்து கானகத்தில் அக்னி அடங்கி ஒரே புகை, அந்த வெப்பமும் அதிலிருந்து விழும் மின்னல்களும், அந்த அடர்ந்த மேகத்திலிருந்து விழும் மின்னல்களும் அந்த இடமே பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். அந்த பிபத்சு அற்புதமான ஆயுதங்களை கொண்டு இந்திரனால் உண்டாக்கப்பட்ட மழையை தடுத்தான். என்ன செய்தான்? சந்திரன் சுற்று வட்டார இடத்தை மூடுபனியால் மூடி மறைப்பது போல தனது ஆயுதங்களை கொண்டு அந்த காண்டவவனத்துக்கு ஒரு குடை போல் மறைத்து விட்டான். அதனால் மழை காண்டவவனத்தை எட்டவே முடியாது. அதனால் கீழிருந்த எந்த உயிரினத்தாலும் தப்ப முடியவில்லை. அந்த கானகமும் அப்படி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் காண்டவவனம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது தக்ஷகன் அங்கு இல்லை. அவன் குருக்ஷேத்திரம் சென்றிருந்தான். அவன் மட்டும் அங்கே இல்லை. அவனுடைய பெரும் பலம் வாய்ந்த மகன் இருந்தான் அங்கு. தக்ஷகனுடைய மகன். தக்ஷகனோட மகன் அஸ்வசேனன் ஒருத்தர்தான். அவன் காண்டவவனத்தில் அந்த கானகத்திலே தான் இருந்தான். அப்போ தப்பிப்பதற்காக பெரும் முயற்சி எடுத்தான். ஆனால் அர்ஜுனனினுடைய கணைகளால் அவன் அடைக்கப்பட்டான். எந்த இடத்துக்கு போனாலும் பிளாக் இருந்தது. He was not able to come out of the forest. எந்த வழியும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அஸ்வசேனனினுடைய அம்மா, அவளும் பாம்புதான். அவள் என்ன செய்தால், மகனை பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து என்ன பண்ணா, மகனை மொத்தமாக தனக்குள் விழுங்கிவிட்டு தான் விண்ணுக்கு உயர்ந்து விட்டால், நேரா இந்த சைடு தானே எங்கேயும் வழி இல்லை, மேல ஓப்பனிங் இருக்கே, அப்படியே நாம் உயர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மகனை காப்பாற்றி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அஸ்வசேனனினுடைய தலையிலிருந்து வால் வரை அப்படியே விழுங்கினாள். விழுங்கி வால் கொஞ்சம் பாக்கி இருக்கு உள்ள போறதுக்கு. அப்ப என்ன ஆச்சு, உயர ஆரம்பித்தாள். உயர ஆரம்பிக்கும் பொழுது இதை கண்ட அர்ஜுனன் தன்னுடைய கூரிய கணைகளை ஏவி அவளுடைய தலையை கொய்து விட்டான். இந்திரன் உடனே என்ன செய்தான், தன்னுடைய நண்பனிடம் மகனை காப்பாற்றுவதற்காக இப்போ அந்த பையன் அஸ்வசேனன் தப்பிக்கணும். அஸ்வசேனன் தப்பிக்கணும், உயிரோட தப்பிக்கணும்னா அர்ஜுனன் பார்க்கக்கூடாது, பார்க்காம இருக்கிறச்சே தப்பிக்கணும். அர்ஜுனன் பார்க்காம இருப்பானா? அதன் அர்ஜுனனை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா? டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணார், அவனை ஒரு அஸ்திரத்தை விட்டு நினைவு தப்ப செய்தார் இந்திரன். அர்ஜுனனுக்கு நினைவு தப்பிய அந்த சிறு நொடிகளில் அஸ்வசேனன் தப்பித்து விட்டான். அஸ்வசேனன் இங்க தப்பிச்சான், பின்னாடி யுத்தத்துல கர்ண பருவத்துல வருவான். சரியா? ஸோ இப்படி நடந்ததை அறிந்த அர்ஜுனன் பெரும் கோபம் கொண்டான். வஞ்சகமாக தப்பிய அந்த பாம்பை கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சபித்தார்கள். நீ ஒருபோதும் புகழை அடைய மாட்டாய், இப்படி வஞ்சகமாவா தப்பிப்ப, ஒரு வீரம் வேண்டாம் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு, ஒருபோதும் நீ புகழை அடைய மாட்டாய் அப்படின்னு அஸ்வசேனனை சபித்து விட்டார்கள். மிகுந்த கோபம் கொண்ட அர்ஜுனன் அந்த 1000 கண்ணுடைய வாசவனை அவனுடன் மோத முற்பட்டான். இந்திரனும் அதற்கு தயாரானார், வா சண்டை போடலாம் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணா, பெருங்கடலை கலக்கி வேகமாக நீரை தரிக்கும் அந்த மேகங்களை திரளச் செய்து கொண்டு வந்தான் இந்திரன். அவை இடியையும் பயங்கரமான மின்னல்களையும் வெட்ட ஆரம்பித்தன. காரணங்களினுடைய அறிவை கொண்ட அர்ஜுனன் என்ன செய்தான் அப்படின்னாக்க, வாய்வம் அப்படின்னு ஒரு அஸ்திரம் இல்லையா, எதிலிருந்து எல்லாம் தோன்றுகிறதோ, பஞ்சபூதங்கள்லாம் எப்படி தோன்றுறது அப்படிங்கிற சயின்ஸ் அர்ஜுனனுக்கு தெரிந்திருந்தது. அதனால இப்போ மேகம் எப்படி ஃபார்ம் ஆகிறது, மேகம் எப்படி கலையும், இதெல்லாமும் தெரியறது இல்லையா. அதனால என்ன பண்ணா, ஃபார்ம் ஆன மேகத்தை வாய்வம் என்ற வாயு அஸ்திரம், அதை ஏவி அந்த அற்புத அஸ்திரத்தினால் அதை செலுத்தியவுடன் இந்திரனினுடைய இடியின் சக்தியும் அந்த மேகங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. எல்லாம் செதறி போயிடுது, திரண்டு வந்த மேகம்லாம் காணாம போயிடுது. அதனால் விளையாடி கொண்டிருந்த அந்த மின்னலும் அகற்றப்பட்டது.
சிறிது நேரத்தில் வானம் புழுதியும் இருளும் இல்லாமல் அப்படியே கிளியர் ஸ்கையா காணப்பட்டது. அங்கு அருமையான குளிர்ந்த தென்றல் காற்று வீச ஆரம்பித்தது. இயல்பு நிலை திரும்பியது. அக்னியோ உயிரினங்களை, அந்த உயிரினங்களில் உடைய உடலில் இருந்து கசிந்து வரும் கொழுப்புகளை தெறிக்க வைத்து பிழம்பாக எரிந்து கொண்டிருந்தான் அக்னி. அந்த அந்த அண்டத்தையே தன்னுள் மூழ்கடித்து முழுவதுமாக அவன் நிறைந்து கொண்டிருந்தான். நெருப்பை கக்கும் எண்ணிலடங்கா நாகர்கள் மேலிருந்து கீழே விழுந்து அர்ஜுனனை அணுகி என் நேரமும் விஷத்தை கக்குவதற்காக ஆயத்தமாக இருந்தார்கள் அர்ஜுனன் மீது. அதை கண்ட அர்ஜுனன் தன்னுடைய கோப அக்னியை கொண்ட அஸ்திரங்களை ஏவி அவைகளை துண்டு துண்டாக்க வெடிக்க வைத்தான். எல்லாம் வெடிச்சு திருப்பி அக்னியில விழுந்துடுத்து. போர் புரிய விரும்பிய எண்ணற்ற அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், நாகர்கள் இவர்கள் எல்லோரும் அச்சம் உண்டாக்கும்படி உறக்க கதறிக்கொண்டே அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் நோக்கி வந்தார்கள். பெரிய பெரிய ஆயுதங்களை தாங்கி வந்தார்கள். கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் அதை கொண்டு தாக்க வந்தார்கள். ஆயுதங்களை மழையாக பொழிந்தார்கள். ஆனால் அந்த பிபத்சு அவர்களை நிந்தனை செய்யும் வகையில் தன்னுடைய கூரிய அம்புகளை கொண்டு அவர்களுடைய தலையையே கொய்து விட்டான். கிருஷ்ணனோ தைத்தியர்களையும் தானவர்களையும் தன்னுடைய சக்கரத்தை ஏவி படுகொலை செய்தார். பயங்கர மசாக்கர், பயங்கரமான யுத்தம். அளவில்லா பலம் கொண்ட அந்த அசுரர்கள் கிருஷ்ணர் தொடுத்த கணைகளால் துளைக்கப்பட்டு சக்கரத்தினுடைய வலுவால் அவர்கள் தாக்கப்பட்டு அங்கேயே மாண்டு போய் விழுந்தார்கள். இந்திரன் தன்னுடைய வெள்ளக்குதிரையின் மீது ஏறி இவர்கள் இருவரின் மேல் பொய்க்காத தன்னுடைய வஜ்ராயுதத்தை ஏவினான். இருவரும் கொல்லப்பட்டார்கள் என்றும் இவன் உறக்க சொல்ல ஆரம்பித்தான். தேவர்களிடம் சொன்னால் 2 பேரையும் கொன்னுட்டேனா அப்படிங்கிறான். கொல்ல முடியுமா என்ன அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும்? அதனால வஜ்ரத்தை இந்திரன் ஏவப்போகிறான் என்று தெரிந்தவுடன் அனைத்து தேவர்களும் தம் தம் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு வந்து விட்டார்கள். இதை பார்ப்பதற்கு அசையாது பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரளயத்திற்கான நேரம் வந்தது போல அந்த இடமே காட்சியளித்தது. எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு. போரிட ஆயத்தமாக இருந்த தேவர்களை நோக்கி கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கணைகளை தொடுக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் இருவராலும், கிருஷ்ணனாலும் அர்ஜுனனாலும் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டார்கள் தேவர்கள். கண்டினியூஸ் வார். அதில் அச்சம் கொண்ட தேவர்கள் போர்க்களத்திலிருந்து போரை விடுத்து அகன்று விட்டார்கள். அகன்றுவிட்டு இந்திரனிடம் சென்று பாதுகாப்பை நாடினார்கள். அந்தோ பரிதாபம், 2 பேர் அந்த பக்கம், மொத்த தேவசேனாவும் இந்த பக்கம். வானில் சாட்சியாக நின்று கொண்டிருந்த முனிவர்களும் ரிஷிகளும் ஆச்சரியம் அடைந்தார்கள். இந்த இருவரினுடைய ஆற்றலை கண்டு சக்கரனும் அவர்களிடம் பெரும் மனநிறைவுதான் அடைந்தான். யாரு சக்கரன்? இந்திரன். அவனும் பெரும் மனநிறைவு அடைந்தான். ஆனால் மீண்டும் தாக்குவதற்காக விரைந்தான். சவ்யசாச்சி என்று அர்ஜுனனுக்கு ஒரு பேர் இருக்கு. சவ்யசாச்சின்னா என்னன்னா, இடது கையாலும் வில்லை அவனால் தரித்து அவனால் போர் புரிய முடியும், நானை இழுக்க முடியும் இடது கையாலும். அப்படிப்பட்ட ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, ரைட் ஹேண்ட்லேயும் முடியும், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ஈக்குவலாக முடியும். அப்படி இடது கையிலும் வில்லின் நாணை இழுக்க வல்ல அர்ஜுனனின் வீரத்தை சோதிப்பதற்காக நினைத்தான் இந்திரன். அதனால் என்ன செய்தான், கற்களை மிக அடர்த்தியான மழையாக பொழிய ஆரம்பிச்சான். கல்லு மழை, அடர்த்தியான கல்லு மழை பொழிந்தது. பெரும் கோபம் கொண்ட அர்ஜுனன் கணைகளை மிக அடர்த்தியாக ஏவி மழையாக பொழிந்ததை அவற்றை எல்லாம் விலக்கி விட்டான். டப்பு 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 டப்புன்னு அப்படியே கல்லா கொட்டுறது. இவன் விடுற அம்புல அப்படியே எல்லாம் செதறி 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 போறது. இன்னும் அடர்த்தியான கல்மழையை பொழிந்தான் இந்திரன். அர்ஜுனனோ தன்னுடைய வேகமான கணைகளால் அவைகளை தடுத்து
தன்னுடைய தந்தையான இந்திரனை மனநிறைவு கொள்ள செய்தான். மந்தரா என்ற மலையினுடைய சிகரம், ஒரு சிகரத்தை, ஒன் ஆஃப் த சிகரம், அதை கையால் பேர்த்து எடுத்தான் இந்திரன். அதை தன் கையால் பெயர்த்து எடுத்து அர்ஜுனனின் மேல் அதை வீசினான். அக்னியினோட வாயை கொண்ட கணையினால் அந்த சிகரத்தை 1000 துளைகளாக துளைத்து சிதறவிட்டான் அர்ஜுனன். எப்படி இருந்ததுன்னா, மந்தர மலையை எடுத்து அப்படி இந்திரன் வீசுறதும், அர்ஜுனன் கணையை ஏவி, அதுவும் அக்னி பொருந்திய கணையை ஏவி அது சிதறும்போது அப்படியே அந்த அந்த தீபாவளிக்கு அந்த ஸ்பெஷல் கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வானத்திலிருந்து அது சிதறி விழும் பொழுது அதை பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த மலை துண்டுகள்லாம் எப்படி இருந்ததுன்னா, சூரியனும் சந்திரனும் மற்ற கோள்களும் தங்களுடைய இடத்திலிருந்து நகர்ந்து விட்டு பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருப்பது போல் தோன்றியதாம். அப்படி இருந்துதான். அத்துண்டுகள் காண்டவ வனத்தில் விழுந்து அனைத்து உயிர்களையும் அழித்தது. இத்துடன் காண்டவ வன பருவமானது முடிகிறது. ஆதி பருவத்தினுடைய கடைசி 19வது பருவம், கடைசி பருவமான 19வது உபபருவம் மயதர்ஷன பருவம். இந்த மயதர்ஷன பருவத்தில் சாப்டர் 227 233 வரைக்கும் இருக்கு. 197 ஸ்லோகாஸ் இருக்கு இந்த உபபருவத்தில். காண்டவ வனவாசிகள் யார் யாரு? தானவர்கள், ராட்சசர்கள், நாகர்கள், அப்புறம் ஓநாய், கரடி மற்றும் பல காட்டு விலங்குகள், மதம் கொண்ட யானைகள், புலிகள், பிடரி கொண்ட சிங்கங்கள், மான்கள், இதெல்லாம் அனைத்தும் இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறார் வைஷம்பாயனர். லிஸ்ட் ஆஃப் ஆல் அனிமல்ஸ் அனைத்தும் அந்த விழுந்து கொண்டிருக்கும் கற்களால் பயந்து சிதறி ஓட ஆரம்பித்தனர். கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் கண்ட அவர்கள் பயம் கண்டு, அவளை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் எதுவுமே இன்னும் ஏவலை, ஆனால் அவள் 2 பேரையும் பார்த்ததுலேயே பயம் கொண்டு தன்னுடைய நகரும் சக்தியையும் இழந்து விட்டனர். அப்படி ஆனார்கள். அச்சத்தில் கதற ஆரம்பித்தார்கள். அந்த பயங்கர ஆரவாரமும் அந்த நெருப்பினுடைய சீற்றமும் சுற்றுப்புறத்தில் அந்த பேரொளியை நிரப்பியது. கரிய நிறம் கொண்ட, அளவிலாத சக்தி கொண்ட கிருஷ்ணன் தன்னுடைய பிரகாசத்தினால் தன்னால் பிரகாசிக்கும் சுதர்சன சக்கரத்தை சுழற்றி வீசினான். அனைத்தும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு 100 துண்டுகளாக, எல்லா மிருகங்களும் இந்த வனவாசிகளும் 100 துண்டுகளாக வெட்டப்பட்டு அக்னியில் விழுந்தார்கள். காலனே வந்தது போல் இந்த பிசாசுகளும் பறவைகளும் நாகர்களும் மற்ற எல்லா விலங்குகளையும் 1000கணக்கில் கொன்று குவித்தான் கிருஷ்ணன். அவனிடம் இருந்து தொடர்ந்து வீசப்பட்ட அந்த சுதர்சன சக்கரம் எண்ணிலடங்கா உயிரினங்களை மீண்டும் மீண்டும் கொன்று மீண்டும் மீண்டும் அவனுடைய கரத்திற்கே திரும்பி வந்து கொண்டிருந்தது. என்ன சொல்றார்? ஒரு அழகான ஸ்லோகம். ததா து நிக்னதஸ்தஸ்ய பிசாச்சோ ரகராக்ஷசான் பபூய ரூபமத்யுக்ரம் சர்வபூதாத்மனஸ்ததா. அதாவது சர்வபூதாத்மனஹா, படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களின் ஆன்மாவாக இருக்கும் அந்த கிருஷ்ணன் அந்த உயிரினங்களை கொல்லும் பொழுது அந்த போரில் அவனுடைய உருவமும் முகமும் பிசாசுகளையும் நாகர்களையும் ராட்சசர்களையும் கொல்லும் பொழுது மிக உக்ரகமாக இருந்தது. எல்லா உயிரினங்களினுடைய ஆன்மாவானவன் அப்படின்னாக்க, அப்போ அந்த இடத்துல எல்லா உயிரினங்களுடைய ஆன்மாவாக இருக்கும் பகவானே ஏன் இப்படி எல்லாரையும் கொல்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, எல்லா உயிரினங்களினுடைய ஆன்மாவாக இருப்பது பகவானினுடைய பாரமார்த்திக ஸ்வரூபம். எல்லா உயிரினங்களும் செய்யும் கர்மத்துக்கு ஏற்றவாறு கர்ம பலனை அளிப்பது பகவானினுடைய கர்ம பலதாத்தா என்பது சகுணஸ்வரூபம். அது வியாவகாரிகம். பிரஸ்தானத்ரயம் படித்தவாளுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
படிக்காதவாளுக்கு பிரஸ்தானத்திரயம் படிக்கணுங்கிற ஆசை வரணும், அவ்வளவுதான். அங்கு கூடியிருந்த தேவர்கள் யாரும் கிருஷ்ணனையோ அர்ஜுனனையோ வீழ்த்த முடியவே இல்லை. தேவர்களால் இவர்கள் இருவரையும் வீழ்த்த முடியவில்லை. தேவர்கள் தங்களால் இனி இந்த கானகத்தை காக்கவே முடியாது என்று அறிந்து கொண்டு காட்சியிலிருந்து மறைந்து விட்டார்கள். தேவர்கள் பின்வாங்கியதை கண்டு இந்திரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பாராட்டினான். உடனே அசரீரி ஒலித்தது. அசரீரி இந்திரன் கிட்ட சொல்றது, உனது நண்பனை, அதாவது உனது நண்பனான பாம்புகளினுடைய தலைவன் யாரு, தக்ஷகன் கொல்லப்படவில்லை. காண்டவவனம் எரியூட்டப்படும் இந்த சமயத்தில் அவன் குருக்ஷேத்திரம் அங்கு சென்று விட்டான். ஹே வாசவா, கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போர்க்களத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் என்பதை என்னுடைய வார்த்தைகளினால் அறிந்து கொள் அப்படின்னு அசரீரி இந்திரன் கிட்ட சொல்றது. அவர்களே நரனும் நாராயணனும் ஆவார்கள். அவர்கள் யாராலும் வெல்லப்பட முடியாதவர்கள், எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால் தேவர்கள் சென்றதோடு நீயும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவதே உனக்கு தகும். காண்டவவனத்தின் அழிவானது விதியால் நிர்ணயிக்கப்பட்டது. அதனால் அதை காக்க முயலாதே, உன்னால் முடியாது. இது அசரீரி சொல்றது. இதை கேட்ட வாசவன் தன்னுடைய கோபத்தையும் பொறாமையையும் கைவிட்டு தன்னுடைய படைகளுடன் ஸ்வர்க்கத்திற்கு திரும்பினான். தேவர்கள் பின்வாங்கியதை கண்டு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சிங்க முழக்கம் செய்தார்கள், மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். காற்று மேகங்களை சிதற வைப்பது போல அர்ஜுனன் தேவர்களினுடைய சேனாவை சிதற வைத்தான். அந்த உயிரினங்களில் ஒன்று கூட எரியும் கானகத்திலிருந்து தப்பிக்கவே முடியவில்லை. அர்ஜுனனினுடைய கணைகள் ஒன்று கூட பொய்க்கவில்லை அப்படிங்கிறார் வைஷம்பாயனர். சில நேரங்களில் ஒரு கணையால் நூற்றுக்கணக்கான உயிரினங்களை அடித்தான். சில நேரங்களில் நூற்றுக்கணக்கான கணைகளால் ஒரு உயிரினத்தை அடித்தான். அவைகள் அக்னியில் விழுந்து கொண்டே இருந்தார்கள். ஒன்று கூட தப்பவே இல்லை, மிஸ்ஸே ஆல ஒரு அம்பு கூட. இவர்கள் இருவருடன் தனியாக சண்டைக்கு சென்ற எந்த உயிரினத்தாலும் அர்ஜுனனையும் ஜனார்தனனையும் நேரடியாக பார்க்க கூட முடியவில்லை. எல்லாம் இறந்து தீயில் விழுந்தார்கள். மனநிறைவு கொண்டான் அக்னி. மனநிறைவு கொண்டவன் பிழம்பாக உயரத்திற்கு எழுந்தான். தேன் ஊற்றை குடிப்பது போல் அந்த விலங்குகளினுடைய கொழுப்பை குடித்து மகிழ்ச்சி அடைந்தான் அக்னி. அந்த அக்னியிலிருந்து, அந்த காண்டவவனம் எரிந்து கொண்ட காண்டவவனத்திலிருந்து மயன் என்ற அசுரன் தப்புவதை திடீரென காண நேர்ந்தது. அக்னி உடனே என்ன செய்தான், அவனை உட்கொள்வதற்காக விரும்பி அவனை பின்தொடர்ந்து சென்று வந்தான். கிருஷ்ணன் உடனே சக்கராயுதத்தை உயர்த்தி அவனை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருந்தான். அப்பொழுது அந்த மயன், ஏ அர்ஜுனா, வேகமாக வா, என்னை காப்பாற்று என்று உரக்க கத்தினான். அபயம் கேட்டான் அர்ஜுனனிடம். உடனே அர்ஜுனன் என்ன சொன்னா, மா பைஹி, அஞ்சாதே, நான் காப்பாற்றுகிறேன். ஏன்னா அவன் அர்ஜுனனிடம் அபயம் கேட்டு விட்டான். சத்திரியனுடைய தர்மம், அபயம் கேட்டு வந்தா காப்பாற்றணும், அதனால காப்பாத்துகிறேன் அப்படின்னு மயன் கிட்ட சொன்ன உடனே, அர்ஜுனன் அபயம் கொடுத்து விட்டான் என்ற உடனே கிருஷ்ணன் மயனை கொல்ல விரும்பவில்லை, அக்னியும் மயனை எரிக்கவில்லை. கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனால் இந்திரர்களினுடைய பாதுகாப்பில் இருந்த அந்த காண்டவவனம் 15 நாட்களுக்கு தொடர்ந்து அக்னியால் எரிக்கப்பட்டது. அக்னி அந்த கானகவாசிகளை, அந்த கானகவாசிகளில் 6 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாரையும் எரித்தான். அந்த 6 பேரை மட்டும் விட்டுவிட்டான். அந்த 6 பேர் யாருன்னா, 1 அஸ்வசேனா, 2 மயன், அதுக்கப்புறம் 4 ஷாருங்க பறவைகள், ஷாருங்கக பறவைகள். இப்படி சொன்ன உடனே வைஷம்பாயனர் இப்படி சொன்ன உடனே ஸ்டூடெண்ட் என்ன கேட்பார், அஸ்வசேனனை பத்தி சொன்னேள், மயன் எப்படி எரிக்காம தப்பிச்சான்னு சொன்னேள், இந்த ஷாருங்கக்க பறவைகள் கதையை நீங்க சொல்லவே இல்லையே.
அதை விட்டுவிட்டீர்களே, அதை முழுமையாக சொல்லுங்கள் அப்படின்னொடனே வைஷம்பாயனர் சொல்றார், சொல்கிறேன் கேள். மந்தபாலகா அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் தவத்திற்கே அர்ப்பணித்தவராக இருந்தார். உயிர் நீரை மேலெழுப்பி அதை மேலே எழ வைத்து புலன்களை அடக்கி தவம் புரிந்து வந்தார். அவர் செய்து கொண்ட இந்த தவத்தினால் இந்த மனித வடிவத்தை விட்டு பித்ருக்களினுடைய உலகை அவர் அடைந்தார். அவர் பித்ருக்களினுடைய உலகை அடைந்த பொழுதும் அவர் செய்த தவத்திற்கான பலன் அவருக்கு கிடைக்கவில்லை. காலதேவனை சுற்றி இருந்த காலதேவனிடம் சென்றார். காலதேவனை சுற்றி தேவதாக்கள் இருந்தார்கள். அந்த தேவதாக்களிடம் சென்று அவர் கேட்டார். என்ன கேட்டார்? ஏன் நான் செய்த தவத்திற்கான பலனை என்னால் அடைய முடியாமல் இருக்கிறேன்? நான் தான் தவம் பண்ணியிருக்கேனே, ஆனால் அந்த பலன் எனக்கு கிடைக்கலையே. தவத்தினுடைய கனிகளை நான் பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள். உடனே அந்த தேவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் பிறக்கும் பொழுதே கடன்காரர்களாகத்தான் பிறக்கிறார்கள். அந்த கடனை எப்படி தீர்க்கிறார்கள் என்றால் வேள்விகளாலும் தவத்தினாலும் மூணாவது சந்ததியினாலும் அந்த கடன் அடைக்கப்படுகிறது. உமக்கு தான் சந்ததியே இல்லையே, அதனால்தான் கனிகள் உமக்கு கிடைக்கவில்லை, அதுதான் காரணம். அதனால சந்ததியை உற்பத்தி செய்வாயாக, அதை உண்டு பண்ணுவாயாக. ஏனால் புத்தி என்னும் நரகத்திலிருந்து மீட்டு எடுப்பதனால்தான் அவனுக்கு புத்திரன் என்று பெயர் என்று வேதம் சொல்கிறது. அதனால் சந்ததி வளர்த்துக்கோ அப்படின்னு அந்த தேவர்கள் சொன்ன உடனே, இப்ப குறுகிய காலத்தில் நான் எப்படி சந்ததியை உண்டு பண்ணுவது என்று இவர் சிந்தித்தார். யாரு? மந்தபாலகா என்ற ரிஷி. அவர் சிந்தித்து விரைவாக இனவிருத்தி செய்யும் ஷார்ங்கக என்ற வகையான ஒரு பறவை இனத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டார் மந்தபாலக முனி. அதே பறவையோ பெண் பறவையாக, அதே இனத்தில் பெண் பறவையாக இருந்த ஜரிதா என்பவளுடன் இணைந்து 4 மகன்களை பெற்றெடுத்தார். சில காலத்திலேயே இவர் ஜரிதாவை விட்டுவிட்டு லபிதா என்ற இன்னொருத்தியோடு, இன்னொரு பெண் பறவை, அவளோடு இவர் உலவிக் கொண்டு வந்தாள். காண்டவவனத்தை அக்னி எரிக்க வந்தபோது தன்னுடைய 4 குழந்தைகளையும் எண்ணி இவர் அச்சம் கொண்டு அக்னியை பார்த்து ஸ்துதி பாடினார். இந்த ஷார்ங்கக பறவையினுடைய வடிவத்தில் இருந்த மந்தபால ரிஷி. அந்த மந்தபால ரிஷி பாடிய ஸ்துதியில் அக்னி மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சி அடைந்த அக்னியிடம் இவர் என்னுடைய 4 குழந்தைகளை மட்டும் விட்டுடும், என்ன செய்யட்டோன்னு கேட்டதுக்கு, இப்போதான் பிறந்திருக்கோம் 4 குழந்தைகள், அதை மட்டும் எரிக்காத அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அக்னியும் ஒப்புக்கொண்டார். தப்பி ஓட இயலாத குஞ்சுகளாக ஆதரவற்று இருந்த, ஏன்னா இப்போதான் பிறந்திருக்கிறதுக்கு இறகுகளே முளைக்கவில்லை, எப்படி பறக்கும் இல்லையா? ஆதரவற்று இருந்தாள் ஜரிதா. அந்த குழந்தைகள், தன்னுடைய 4 குழந்தைகள் எல்லா பக்கமும் தீப்பிடிச்சு எரியறது, தப்பி ஓடுறதுக்கு வழி இல்லை. குழந்தைய தூக்கின்னு போகலான்னா 4த்தையும் தூக்கின்னு போகிறதுக்கு அவளுக்கு சக்தியும் இல்லை. அப்போ எதை தூக்கிட்டு போகிறது, எதை விட்டுவோம் ஒரு அம்மா இல்லையா? அதை பார்த்து கதறி அழுதாள். இப்படி முனிவர் விட்டுவிட்டு செல்வாரா, இப்படி கதற விட்டு விட்டு சென்று விட்டாரே என்று வருத்தம் கொண்டாள்.